ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SBS டைரிஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனது இது நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருக்கோங்க. இந்தளவுக்கு வணங்கினா போதும். இது கூட புதினா ஒரு கை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் போட்டு நம்ம வணக்கும்போது பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு வணக்கும்போது நம்ம கலருக்கு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுவே நல்லா கலர் கொடுக்கும். தக்காளி பழம் 3 போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வணங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. தயிர் 50 ml போட்டுக்கலாம். நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வதங்குற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். இப்போது நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலாலேயே வணக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வணங்கி வந்ததும் போதும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. அரிசி போட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கொதிக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுடலாம். எனக்கு ஒரு விசில் வந்தால் போதும். நீங்கள் தம் போடுறதுனா கூட தம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி.